வணக்கம். நான் இன்னைக்கு வந்து பிரெட் வெஜ் ஆம்லேட் செய்ய போகிறேன். அதுக்கு சத்தான காய்கறி வச்சு நான் செய்ய போகிறேன். சில சமயத்தில் வீட்டில் இருக்க வந்து காய் வந்து மிச்சமாயிரும். ஸோ அந்த காயை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, அது தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம பொடியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 வெங்காயம் இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். நான் பொடியாக திருவி வச்சுருக்கேன். அடுத்து கேரட்டு, ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி நான் திருவி வச்சுருக்கேன். இது வந்து பீக்கங்காய். பீக்கங்காய் ஒரு இந்த அளவுக்கு ஒரு பீஸ் அளவுக்கு நான் அதை எடுத்து இந்த மாதிரி குட்டியாக வந்து திருவி வச்சுருக்கேன். இது வந்து கொடமிளகா. கொடமிளகா வந்து இந்த மாதிரி அதே மாதிரி திருவி வச்சுக்கோங்க. கொடமிளகா எல்லாமே வந்து சத்தான காய்கறிலாம் நான் சேர்த்துருக்கேன். இதில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. அது மாதிரி கேரட் வந்து உங்களுக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி சத்தான காய்களை வச்சு நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் எங்கள் வீட்டில் வந்து மிச்சமான காயை வச்சு இதில் ஆட் பண்ணி நான் செய்ய போகிறேன். பீன்ஸ், கேரட்டும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் தாளித்து வச்சுருந்தீங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இதோடு நீங்கள் ஜாயின் பண்ணி செய்யலாம். 3 முட்டை நான் வந்து அடித்து வச்சுருக்கேன். அதோட சீரகம், மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். சீரக மிளகு நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டால் அதில் சரியாக இருக்கும். அடுத்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கறி மசாலா பொடி, இது 3 உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு. பிரெட்டு ஸ்லைஸ் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் நான் எடுத்திருக்கேன். பார்த்துக்குங்க, இந்த மாதிரி ஒரு 4 ஸ்லைஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் எப்படி செய்யறேன்னு நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி எண்ணெய் இதில் ஊற்றியாச்சு. இப்போ நான் ஆனியனை போட்டுடலாம். ஒன் பை ஒன்னாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூட கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி நான் சொல்லியிருக்கேன். கேரட் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. குடமிளகா ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறது வந்து இந்த பீக்கங்காவோட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நான் வந்து பேலன்ஸ் சொன்னேன்னா அந்த காய்கறி நான் வீட்டில் மிச்சமான அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காயை தாளித்து வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் அடுத்து வந்து இப்போ இந்த 3 பொடியும் ஆட் பண்ணிட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதே ஒரு வதக்கிட்டு கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ நீங்கள் வந்து காரம் வந்து பார்த்து போட்டுக்கு ஏற்கனவே முட்டையில் மிளகு சேர்த்துருக்கோம்.
ஸோ இதிலே கொஞ்சம் மிளகா பொடி சேர்க்குறப்ப நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம நல்லா வதங்கிருச்சு எல்லாமே. ஸோ இதோட நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் முட்டை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து உப்பை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதையும் நம்ம கிண்டிக்கலாம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம முட்டையும் ப்ரெட்டையும் இது பண்ணி டிப் பண்ணி இதை காய உள்ளே வச்சு எப்படி ப்ரெட் ஆம்லேட் வெஜ் ப்ரெட் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அந்த வதக்கின காய் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். முட்டை. ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து இந்த மாதிரி ப்ரெட்டில் வந்து முட்டையை ஃபுல்லாக தடவி கொஞ்சமாக அது மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. முட்டை வந்து எல்லா பக்கம் பரவுற மாதிரி ப்ரெட்டில் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம வந்து தோசை சட்டியில் போட்டு எடுத்துடலாம். வாங்க இப்போ அந்த தோசை சட்டியில் போட்டு நம்ம ப்ரெட்டை போட்டு எடுத்துடலாம். உள்ளே அந்த காய் வச்சு இப்போ நான் வந்து எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி ரீஃபைண்ட் ஆயில் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து மிளகாப்பொடி போட்டு முட்டையை நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தோசைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கூட இந்த மாதிரி காய் உள்ளே வச்சு அதை இந்த மாதிரி பரப்பி விட்டு மேலே வச்சு மூடி அந்த இன்னொரு ப்ரெட்டை வந்து மேலே வச்சு மூடி நீங்கள் வந்து சட்டியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ரெட்டை வச்சாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே இந்த கேப் உள்ள இடத்துல மட்டும் இந்த முட்டையை நான் ஊற்றுறேன். இது நல்லா டேஸ்ட்டாகவும் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒரு சத்தான ஈவினிங் டைம் ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க. தேங்க்யூ.